to preach. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முதலாவது பகுதி. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். இரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு அதில் சுட்டி காண்பித்து 5 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சுட்டி காட்டுகிறேன். இந்த அதிகாரத்தில் 2 முறை மீட்பு என்ற வார்த்தை வரும். You will come across the word redeem 2 times in this chapter. One, it will come in the first part of verse number 6 or 7 in English Bible. ஆங்கில பைபிள் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதிகாரம் 1ல் வசனம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்படியாய் வாசிக்கிறோம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவருடைய 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்குதாங்க. வார்த்தை இருந்தவர் ஆமீன் சொல்லுங்க. நிறைய நீங்க பேசணும். என்ன காலையில் 1:30 மணிக்கு பேசுறது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. நான் பேசுறதை விட நீங்க தான் உங்க மத்தியில் நீங்க பேசக்கூடாது, என்னை பார்த்து நீங்க பேசலாம். அங்க 7வது வருஷத்துல மீட்பு என்ற வார்த்தை வருது. அங்க போடப்பட்டிருக்கிற மீட்பு என்ற வார்த்தைக்கும் 14ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிற மீட்பு என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. இரண்டும் ஒரே மீட்பு அல்ல. எல்லாம் கவனிக்கணும். The verse mentioned in 6, number 6, probably in English it is in verse number 6, you will find the word redeem. The same word you find in verse number 14 also, but the meaning does not remain the same. The word is same, meaning is different. வசனம் 7 சொல்லப்பட்டிருக்கும் போது பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பாவ மன்னிப்பு இருந்தாலும் இன்னும் முழுமையாக நாம சுதந்திரிக்க வேண்டிய மீட்பை முழுமையாக சுதந்திரிப்பதற்கு நமக்கு முடியவில்லை. ஏன்னா பாவத்தில் நம்ம எல்லாவற்றையும் இழந்து போனோம். அதிகாரத்தை இழந்து போனோம், தேவன் கொடுத்த நன்மை இழந்து போனோம், சுதந்திரத்தை இழந்து போனோம், எல்லாமே இழந்து போனோம். எனவே ஆண்டவர் எவையெல்லாம் நம்ம இழந்தோமோ அவ எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு யாருக்கு கொடுப்பாரா? முதலாவது அவருக்கு சொந்தமானவர்கள். சத்தமா ஆமென் சொல்லுவோமாக. Those who belong unto him. மீட்பு என்ற வார்த்தை 2 விதமாய் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இரண்டாவது இழந்து போனதை திரும்ப தருவதற்கான மீட்பு. வசனம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? எதை நாங்கள் இழந்தோமோ அதை திரும்ப கொடுப்பதற்கு கர்த்தருக்கு நான் சொந்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எதற்காக திரும்ப கொடுப்பாரா? அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக எனக்கு அவளை திரும்ப தருவார். He will give and back unto me, not for myself, not for any selfish attitude. He will give back for his praise and glory. அவன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல வந்திருக்கிற நான் உம்முடைய பிள்ளையாக நான் மீட்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, எவையெல்லாம் நான் இழந்திருக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு இந்த ஆண்டில என் கர்த்தர் உண்மை உள்ளவர். என் கர்த்தர் ரத்தம் சிந்தினவர் உண்மை உள்ளவர். ஜீவன் உள்ள கர்த்தர் ஆண்டவரே, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு அந்த மீட்பென்ற வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தருகிற தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமாக for the evidence for what he will do, for the inheritance what he will give back unto us, he gives an assurance. எதை கர்த்தர் செய்தாலும் ஒரு வாக்கு தத்துவத்துக்கு ஒரு அச்சாரம் ஒன்று தருகிறார், உறுதி ஒன்று தருகிறார். அதுக்கு யாரை சொல்றாரு பாருங்க. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவீர்கள் என்பதற்கு யாரா? ஆவியானவரே அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? என் பலத்தால் நான் செய்வதில்லை, நானாக போய் காரியத்தை வாய்க்க போறது கிடையாது. நான் கர்த்தர் கொடுத்த மீட்புல உண்மையா இருக்கணும், அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நான் வாழணும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எதை என்னால முடியாதோ அதை செய்து முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எனக்கு அச்சாரமாய் தருவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இந்த மகிமைக்கு புகழ்ச்சி என்ற வார்த்தை, 2வது வார்த்தை நான் சொன்னேன். இந்த மகிமைக்கு புகழ்ச்சி என்ற வார்த்தை இந்த ஒரே அதிகாரத்தில் 3 முறை வருகிறதை கவனிக்க முடியும். வசனம் 5 கவனித்து பாருங்கள். Ephesians chapter 1 and verse number 5. Probably in English it can be verse number 6. You will find the word for the praise and the glory of God thrice in chapter number 1. It comes first in verse number 6 in English Bible. தமிழ்ல 5வது வசனம், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய
கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. சத்தமா சொல்லுங்க, கிருபையின். ஆண்டவருக்குள்ளாக நமக்கு ஒரு மகிமையின் புகழ்ச்சி ஒன்று உண்டுன்னா எதன் மேல கர்த்தர் நம்ம புகழ்ச்சியை வச்சிருக்காருன்னா, யாருக்கும் கிடைக்காத கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த வருஷத்துல ஆண்டுடைய பிள்ளைங்க நல்ல கிருபையில வளரணும். நம்ம எல்லாரும் கிருபையில வளரணும். நம்முடைய தாளந்து திறமைகளை வளர்றதை விட தேவ கிருபையில வளரும் போது ஆண்டவர் சொல்றாரு, நாம் அவருடைய பிரியமானவருக்குள், கிறிஸ்து என்கிறதான பிரியமானவருக்குள் பிதாவானவர் நம்மை கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாக. சேர்ந்து சொல்லுங்க, கிருபை. 7வது வசனத்துக்கு வாங்க, verse number 7. 7வது வசனத்துக்கு வாங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, எந்த கிருபை நாம பெற்றுக் கொள்கிறோமோ அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, அவருன்னு சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன், இவருன்னு சொல்லும் போது குமாரனாகிய கிறிஸ்து. பிதாவாகிய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே குமாரனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்க வேண்டிய மகிமையின் புகழ்ச்சி. அடுத்து வாங்க, வசனம் 11, தமிழ்ல வசனம் 11, verse number 11 in Tamil Bible. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி. எத்தனை பேர் கம்பீரமா ஆமீன் சொல்ல முடியும்? சத்தமோ ஆமீன் சொல்லுங்க. கிறிஸ்துவின் மேல் நாம் முன்னே வைத்திருந்த நம்பிக்கை. ஒன்னு, கிருபையில் நாம் வளரணும். இன்னொன்னு, நாம் அவருடைய சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆகில், இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆகில் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். தேவன் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கை இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி. 12வது வசனம், அடுத்த வசனத்தை கவனிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக என்ன செய்வாரா? அவர் மேல் நம்பிக்கை இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஏன் கர்த்தரை நம்ம சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க, நாம் அவரை நம்புவோன்றதுக்காக தான், நம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக தான். அவரை நம்புகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிற எல்லாரும் பாக்கியவான்கள். அப்ப என்ன நம்ம அர்த்தம்? கிருபையை இழப்பதற்கு என்னெல்லாம் சூழ்நிலை உண்டாக முடியுமோ அதெல்லாம் சத்துரு கொண்டு வருவான். கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்காம இன்னெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அதெல்லாம் உலகம் கொண்டு வரும். எளிதாக மற்ற காரியத்தை நம்ப முடியும். ஆனா கர்த்தரை காணாத ஒன்றை நம்புவது கடினமான காரியம். காணாததை நம்புவது. ஆனா வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்முடைய கண்கள் காணாதவைகளையும் நம்முடைய காதுகள் கேளாதவைகளையும் உள்ளம் உணராத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்துகிறார். எங்க இருக்குது வசனம்? பைபிள் இருக்குது பாஸ்டர், அப்படிதானே? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நம்முடைய கண்கள் காணாதவைகள். காணாத கர்த்தரை நம்புவது கடினம், காணுகிற மனுஷனை நம்புவது எளிது. காணாத கர்த்தருடைய கிருபையை நம்புவது கடினம், காணுகிற பணத்தை நம்புவது ரொம்ப எளிது. காணாத கர்த்தருடைய மகிமையை நம்புவது கடினம். ஆனா காணக்கூடிய மனுஷனுடைய செல்வாக்கை நம்புவது ரொம்ப எளிதான காரியம். ஆகிறதான் மனுஷனுடைய செல்வாக்கு, மனுஷனுடைய பணம், மனுஷனுடைய புகழ்ச்சி, இவை எல்லாவற்றுக்காக மனிதனை விடுவது எளிதாகி போய்விடுகிறது. ஆனால் தேவனை நம்புகிற மனுஷன் பாக்கியவானாயிருப்பார். இந்த ஆண்டுல ஆண்டவரை நான் அதிகமாக நம்பின ஆண்டவரை, கையை உள்ளவங்க கையை உயர்த்தி, என்னுடைய வியாபாரமா இருந்தாலும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், என் குடும்பமா இருந்தாலும், என் படிப்பா இருந்தாலும், என்னுடைய சின்ன சின்ன காரியமா இருந்தாலும், நான் 100க்கு 100 உண்மை நான் நம்பணும் ஆண்டவரை. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் தீர்மானித்திருக்கிறத எனக்கு சுதந்திரமா தருவாரு. காரணம், நான் தான் அவருக்கு முதலாவது சுதந்திரம். ஹல்லேலூயா. அவருக்கு நான் சுதந்திரமா இருக்கிறபடினால் எனக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுவோமாக. 3வது மகிமையின் புகழ்ச்சி எங்க வருதுன்னா, வசனம் 14 நாம வாசித்தோம். 14 வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சொந்தமானவர்கள். அந்த சொந்தமானன்ற வார்த்தையை நீங்க கிரேக்க பத்தில வாசி பார்த்தீங்கன்னா, இந்த சொந்தத்துக்கான காரணம் என்ன? இப்ப நாம் எல்லாருமே இயேசுவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றதை விட, சொந்தம்னா பொசஷன், உரிமையா ஆண்டவர் எடுத்துக்கிறார். இந்த உரிமை எப்படி வந்துச்சு அப்படின்னாக்க, உறவின் அடிப்படையில் வரவில்லை, கிரயத்தின் அடிப்படையில் வந்துச்சு. அவரை பார்த்து நம்மளை மாமான்னு கூப்பிட முடியாது, மச்சான்னு கூப்பிட முடியாது, இயேசுவை பார்த்து அப்பான்னு கூப்பிட முடியாது. தெரியுமா உங்களுக்கு?
எங்கேயுமே பைபிள் இயேசுவை அப்பான்னு கூப்பிடல. இயேசுவின் மூலமாய் பிதாவை அப்பா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசுவின் நண்பன் கூட பைபிள்ல போட்டிருக்கு, இயேசு அப்பான்னு பைபிள்ல போடல. ஆனா இப்பெல்லாம் தும்முனா கூட இயேசு அப்பான்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்க. இன்னும் அவரை கர்த்தராக இயேசு சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர்னு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க, ரட்சகராகிய கிறிஸ்துன்னு சொல்லுங்க, பிதாவை அப்பான்னு அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா அப்படி அவரை கூப்பிடுவதற்கு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த அதிகாரத்தை நாம பெற்றிருக்கிறோம். இது சைட் லைன்ல உள்ளதான சின்ன ஒரு ஸ்னிப்பெட் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக. ஆனால் அங்க போடப்பட்டிருக்கு, நாம் அவருக்கு சொந்தமானோம். we became his possession. we did not remain as his relative. நாம கூட பிறக்கல, சொந்த பந்தம் இல்லை. அந்த சொந்தம் எப்படி வந்தது அப்படின்னா, அவர் நம்மை பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்டு கொள்ளாமல் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டபடியினால் நாம் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாறினோம். சத்தமா ஆமென் சொல்லுவோமாக. ஒன்னு, கிருபையில வளரணும். ரெண்டு, கர்த்தருடைய நம்பிக்கையில வளரணும். மூணாவது, நமக்கு ஆண்டுக்குள்ள உறவுல மூணாவதா எதுவும் வரக்கூடாது, எவரும் வரக்கூடாது. நான் கத்துற கத்துக்கு உங்க சவுண்ட் வருதா பார்த்தீங்களா? 3 நாளா கத்திருக்கிறேன், இப்பவும் கத்திட்டு இருக்கிறேன். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஆனா உங்களுக்கு ஒரு ஆமீன் வரமாட்டேங்குது பாருங்களேன். அப்படின்றாங்க, வரமாட்டேங்குது. காத்து தான் வருது, சத்தம் வரமாட்டேங்குது. உள்ள வாஞ்ச இருக்குது, வெளியே சத்தம் வரமாட்டேங்குது. எல்லாம் கொஞ்சம் கம்பீரமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு தூக்க கலக்கத்தோட ஒரு ஆமீன் சொல்லுங்க. இருப்பாங்க சில பேர் எல்லாம் அப்படிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் தூங்குறவங்க சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் கேளுங்களா, 27 வருஷமா நானும் கேட்கிறேன், அதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன கம்பீரமா சொன்னீங்க நீங்க. உங்களெல்லாம் தனியா தான் சந்திக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் இந்த தூக்க கலத்தில் போய் பிரசங்கத்தை நான் பண்ணிட்டு காலையில் உங்களை கூப்பிட்டு ராத்திரி என்னங்க பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எங்க மச்சான்னு சொன்னீங்க அதானே அப்படின்னு நீங்க என்ன அந்த மாதிரி ஆடக்கூடாது பிரசங்கம். நாம் அவருக்கு சொந்தமானோம். அவருக்கு நாம உரிமையாய் மாறினோம். நமக்கு உண்டான ஒரு உரிமை கர்த்தர் வைத்திருந்த சுதந்திரம் நாம் அதை இழந்தோம். அதை மீட்டு கொடுப்பதற்காக எதை நம்ம மீட்டு கொள்ள வேண்டுமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஆண்டு கொடுக்கல. முதல்ல நம்மை மீட்டு கொண்டார். நம்மளை காப்பாத்திட்டு காப்பாற்றின நம் மூலமாக நாம் அவருக்கு சொந்தமானபடியினால் அவர் மூலமாய் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். நான் நிறைய காரியம் உங்களுக்கு நான் சொல்லலாம். அச்சார் என்ற வார்த்தை அங்க இருக்குது, முத்திரை என்ற வார்த்தை அங்க இருக்குது, சுதந்திரம் என்ற வார்த்தை இருக்குது. இந்த 3 வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி மிக முக்கியமான வார்த்தை. கேரண்டி என்ற வேர்டு, இன்ஹெரிட்டன்ஸ் என்ற வேர்டு, பிளட்ஜ் என்ற வேர்டு, இதெல்லாமே மிக முக்கியமான வார்த்தைகள். இன்றைக்கும் பிளட்ஜ்னு சொன்னா ரொம்ப முக்கியம், கேரண்டி என்ற வேர்டு இன்னைக்கும் முக்கியம். இன்னைக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னாக்க, ஒரு வாரிசுன்னு சொன்னா, சொத்துன்னு சொன்னாக்க அது சுதந்திரம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் ஒரு மனுக்குலத்தின் நடுவே இந்த வார்த்தைகள் இவ்வளவு முக்கியமா இருக்குமே ஆகில் தெய்வமாய் இருக்கிற கர்த்தர் வாக்கு தத்தம் செய்தவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கண்மூடித்தனமா நம்பலாம், ஆண்டவரே நான் கிருபையில் வளர்ந்தால், நம்பிக்கையில் வளர்ந்தால், மூணாவதாக உமக்கும் எனக்கும் உள்ள உறவுல எதுவும் எவரும் வராதபடி சொந்தத்தை நான் காத்துக் கொள்வேனே ஆகில் நீர் வாக்குறுத்த பிரகாரமாக ஹல்லேலூயா அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாங்களும் மீட்டுக் கொள்ளப்படுவோம். எங்களுக்கு உரியவைகளையும் கர்த்தர் மீட்டுக் கொள்வதற்கு இந்த ஆண்டிலே எங்கள் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறேன். எனவே இந்த ஆண்டை நாம் டிக்ளேர் பண்ண போகிறோம். For our church this will be an year of redemption. இந்த ஆண்டு நம்முடைய சபைக்கு ஒரு மீட்பின் ஆண்டாய் இருப்பதாக. கையை தட்டுறவங்க சத்தமா தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. என்னையும் மீட்டுக் கொள்ளுவார், எனக்கு உண்டானவைகளையும் கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார், உங்களையும் மீட்டுக் கொள்ளுவார், உங்களுக்கு உள்ளவைகளையும் கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் ஒன்று இருக்கு, நீதிமொழிகள்ல 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 வார்த்தைகள் என் உள்ளத்துல தேவன் வைத்த வார்த்தைகள். ரொம்ப நாள் ஆச்சு. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வார்த்தையும் புதிய ஏற்பாட்டில் வார்த்தையும் முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பழைய விசுவாசுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனமும் புதிய ஏற்பாடு வசனம் எடுத்துதான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீமை ஒன்று வச்சிருப்போம். ரொம்ப நாள் நடுவில் அது இல்லை. ஆனா எனக்கு இந்த வருஷம் எனக்கு ஆவியானவர் உணர்த்தின காரியத்தை நான் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 28வது நீதிமொழிகள், Proverbs chapter number 28. Again a chapter which has got lot of contradictory persons. One is about an evil person, another about a righteous man. நீதிமானுக்கும்
துன்மார்க்கனுக்கும் உள்ளதான எதிரணையான காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் 28ஆம் அதிகாரம். அந்த 28ஆம் அதிகாரத்துல வசனம் 10ல அது ஆரம்பிக்கும் போது உத்தமர்களை மோசப்படுத்தக்கூடிய துன்மார்க்கரை பற்றி பேசப்படுகிறது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழி நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று சொல்லிவிட்டு, உத்தமர்களோ, ஹல்லேலூயா, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஆமென். அந்த 3 வார்த்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பாங்க. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உத்தமர்கள் எப்ப திரும்ப சுதந்திரிக்கிறாங்க? அவங்களுக்கு விரோதமா மோசப்படுத்தினாங்க. 2வது வார்த்தை கவனிங்க. மோசப்படுத்தப்பட்டாங்க. 2வது பொல்லாத வழி நடத்தினாங்க. 3வது அவங்களுக்காக குழிய வெட்டினாங்க. உத்தமர்கள் விழணும்னு குழிய வெட்டினாங்களாம். உத்தமர்களுக்கு மோசம் பண்ணாங்களாம். நீதிமான கீழே விழணும்னு. அதிகாரத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த உத்தமர்கள் யார் என்று சொல்ல இப்ப நேரம் எல்லாம் வருகிற வார்த்தை நம்ம பார்ப்போம். உத்தமருக்கு பதிலாக நீதிமான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், தன் பாவங்களை அறிக்கை செய்யக்கூடிய, விட்டுவிடுகிற ஒருவன், லிஸ்ட் நிறைய, ஏறக்குறைய வசனம் 18, வசனம் 11, மேல இருக்கிற வசனம் 7, இதெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான நாமங்கள், அதே சமயத்தில் குணாதிசயங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். எப்படி பழைய ஏற்பாட்டில் பொல்லாதானவன் உத்தமனுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அவனுக்கு குழியை வெட்டி பொல்லாத வழியில் அவனை தள்ளி அவன் சுதந்திரத்தை இழக்க பண்ணும் பொழுது கர்த்தர் உத்தமனோடு கூட இருந்து அவன் வெட்டின குழியில பொல்லாதவனை விட செய்து உத்தமனை கர்த்தர் காப்பாற்றி அவனுக்கு வரவேண்டிய சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றி கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீதிமொழியை சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நமக்கு அது நிறைவேற பண்ணிருக்கிறது. ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் உத்தமனுடைய நன்மையை ஒருவன் கையிலும் விட மாட்டார். யாரு கையில விட மாட்டார். எந்த கொம்பனா இருந்தாலும், எந்த அரசாங்கமா இருந்தாலும், எந்த ராஜாவா இருந்தாலும், எந்த பிரபுவா இருந்தாலும், எப்பேற்பட்ட மூர்க்க குணமுடையவனாய் இருந்தாலும், எந்த முடனாய் இருந்தாலும், எந்த மூடனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவனாய் இருந்தாலும், உத்தமனுக்குரிய சுதந்திரத்தை கர்த்தரே நின்று யுத்தம் பண்ணி அதை அவனுக்கு தருவதற்கு நம்முடைய ஆண்டவர் வருஷத்தை தந்தவர். நன்மையினால் முடிசூட்டுவதற்கு அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. சொல்ல முடிஞ்சவங்க சத்தமாய் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. இதனால வரக்கூடிய 5 ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மையும் மீட்டுக் கொள்ளுவார், நமக்கு உண்டானதையும் மீட்டுக் கொள்ளுவார். God will not only redeem us, but everything that belongs to us shall be redeemed. 1. 2வது காரியம், தேவன் நமக்குரிய மீட்பை ஆண்டு நமக்கு தரும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய சொந்தமாக வைத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்ப என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் கர்த்தருடைய கண்ணு உங்க ஆசீர்வாதத்து மேல போகாது. கர்த்தருடைய கண்ணு எப்பவும் உங்க மேலதான் இருக்கும். நீங்க எத்தனை வீடு கட்டுங்க, நீங்க எத்தனை ட்ரெஸ் நீங்க போடுங்க, நீங்க எத்தனை கார் வச்சிருங்க, கர்த்தருடைய கண்கள் நீங்க எவ்வளவு பகட்டா இருக்கிறீங்க, மேன்மையா இருக்கீங்க, அது மேல கர்த்தருடைய கண்ணு போவாது. ஏன்னா அதெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு தேவை நீங்க தான் தேவை. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருக்கு தேவை? அல்லேலூயா. அப்போ நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அதுதான் கர்த்தர் ரொம்ப பார்ப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். என்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? நான் வைத்திருக்கிற பொருட்களை பார்த்து பரவாயில்லையே உங்களை கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து வச்சிருக்காரு அப்படி சொல்லுவதை விட இந்த பொருளை 2வதுங்க, முதல்ல நானு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேங்க, அது மேன்மையான ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். 3வது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசத்தில் நாம் இருந்தாலும் நாம நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாமல் போனாலும் மாமிசத்தில் இருக்கையிலே நமக்கு காப்பாற்றுவதற்கு, உதவி செய்வதற்கு, முத்திரை போடுவதற்கு, நமக்காக சுதந்திரத்தை தருவதற்கு தேவன் நமக்கு தமது பரிசுத்த ஆவியை நமக்கு ஆண்டவர் நிச்சயித்து கொடுத்திருக்கிறார். இது 3வது தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டுடைய ஆவியானவரை அதிகமா சார்ந்து கொள்ளணும். We should rely on the Holy Spirit more than ever before. We need to have a spirit-led Christian life. நாம் நம்மை நடத்துவதை பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நடத்தக்கூடிய ஜீவித்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமாக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமாக. கடைசியாக 5வது ஆசீர்வாதத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நாம மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது எதுவும் நம்முடைய விருப்பத்திற்காக அல்ல, கர்த்தருடைய முன் தீர்மானத்தின்படி. அப்ப என்ன அர்த்தம்னா,
இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை அங்க மூலையில படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த சின்ன பிள்ளை இருந்து வயசான ஆளு மேல எங்க தூங்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள வரைக்கும் யாரா இருந்தாலும் உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற பரிபூர்ணமான சித்தமும் பரிபூர்ணமான தீர்மானமும் இன்னைக்கு உண்டாகல, 2023 உண்டாகல. கர்த்தர் அவை எல்லாவற்றையும் முன் குறித்து வைத்திருக்கிறார். இனிமேல் தான் கர்த்தர் செய்யப்படுற அர்த்தம் கிடையாது. கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைக்கிறது, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமாக, தேவன் செய்யவிருக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. நான் சுருக்கமா முடிச்சிட்டேன் பாருங்க பிரசங்கத்தை. எவ்வளவு நேரம் பேசிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 20 நிமிஷம் பேசிருக்கு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் டைம் பார்த்துருக்காங்க பாருங்களேன். மேனா கெட்டு உட்கார்ந்து பிரசங்கத்தை கவனிக்காம உட்கார்ந்து இவ்வளவு நேரம் ரொம்ப சீரியஸா டைமை பார்த்துருக்காரு. சஞ்சய் தானே அது? முடிஞ்சவனே சந்திக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இப்படி எல்லாம் ஆத்மா நமக்கு இருக்காங்க பாருங்க. முடிஞ்ச உடனே பாஸ்டருடைய காலரை பிடிச்சி சுருக்கமா முடிப்புன்ட்டு 20 நிமிஷமா பேசிருக்கையா, மனுஷனா நீ புது வருஷத்துக்கு இப்படி போட்டு உயர வாங்குறே அப்படின்ற மாதிரி இருக்குது. கையில உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமாக. கையில உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த 2 வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Pray unto God this morning. இந்த 2023 உத்தமர்களை நன்மையை சுதந்திரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 2வது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அதுக்கு 3 காரியம் நமக்கு கண்டிஷன் இருக்குது. முதல் கண்டிஷன், அவருடைய கிருபையில வளரணும். 2வது, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில வளரணும். 3வது, நமக்கும் அவருக்குள்ள உறவுல எதுவும் எவரும் வரக்கூடாது. நல்ல கொஞ்சம் கையை உயர்த்தி புரிஞ்ச வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. புரிஞ்ச வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு இந்த வருஷத்துல நடந்ததுன்னா நான் உமக்கு ஆண்டவரே ஒரு சொந்தமாய் இருப்பது, உமக்கு ஒரு மீட்கும் பொருளாய் இருப்பது, வெள்ளினால் அல்ல பொன்னினால் அல்ல, விலையேறப்பட்ட ரத்தத்திற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்றோம் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேட்ட எல்லா வாக்குத்தத்த வசனங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு மீட்பின் ஆண்டா இருப்பதாக, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மீட்பின் ஆண்டா இருப்பதாக, எங்க குடும்பங்களுக்கு ஒரு மீட்பின் ஆண்டா இருப்பதாக, எங்க சபைக்கு ஒரு மீட்பின் ஆண்டா இருப்பதாக, எங்க பாண்டிச்சேரிக்கு ஒரு மீட்பின் ஆண்டா இருப்பதாக, எங்க இந்திய தேசத்துக்கு ஒரு மீட்பின் ஆண்டா இருப்பதாக. அதை பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே முன் குறித்து, அதற்கு நாங்கள் அல்ல, எந்த மனுஷனும் அல்ல, ராஜா அல்ல, ஆண்டவரே நீரே எங்களுக்கு முத்திரையாய் அச்சாரமாய் இருக்கிறபடியினால் இதை விட ஒரு கேரண்டி எனக்கு யாரும் தரவே முடியாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்களுமே துதிக்கிறோம். கம்பீரமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஆமென் ஆமென் ஆமென். நீரே உயர்ந்திடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்ற மக்களாய் நிறுத்தவும் தம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனுக்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் அதிகாரமும் என்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலும் என்றென்றைக்கும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.